சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் உக்ரைன் மீது மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை ரஷ்யா நடத்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் 3 ஆண்டுகளுக்கும் மேல் நடந்து வருகிறது. அதில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்ட நிலையில் அந்த போரை முடிவுக்கு கொண்டுவர பல நாடுகள் தொடர்ந்து முயற்சிகள் செய்து வருகின்றன. ஆனாலும் தாக்குதல் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. கடந்த 15ஆம் தேதி துருக்கியில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே போர் நிறுத்தத்திற்கான நேரடி பேச்சுவார்த்தை நடந்தது. சுமார் 2 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தையில் இரு நாட்டு கைதிகளை பரிமாறிக்கொள்வதில் மட்டுமே உடன்பாடு எட்டப்பட்டது. போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இந்த சூழலில் உக்ரைனின் பல பகுதிகள் மீது ரஷ்யா மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. மத்திய கீவ், டினிபெரடோட்டோஸ் மற்றும் ரெனோடஸ்க் ஆகிய பகுதிகளில் 273 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் ஒரு பெண் உயிரிழந்தார். மேலும் 4 வயது குழந்தை உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். உக்ரைன் உடனான போர் தொடங்கியதில் இருந்து ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலாக இது பார்க்கப்படுகிறது. போரின் 3வது ஆண்டான கடந்த பிப்ரவரி 23ஆம் தேதி உக்ரைன் மீது 267 ட்ரோன்களில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியதே அதிகபட்சமாக இருந்தது. இப்போது அதைவிட கூடுதலான ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருப்பது உக்ரைனுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து உக்ரைன் ராணுவத்தினர் கூறுகையில், உக்ரைனின் கிழக்கு பகுதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு ராணுவம் தக்க பதிலடியை கொடுத்துள்ளது. 88 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. எஞ்சிய ட்ரோன்கள் திரும்ப சென்றுவிட்டன என்று தெரிவித்தனர்.